தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையானது மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால், கடந்த வருடங்களில் வாகன இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருந்ததன் மூலம் பல மில்லியன் கணக்கான US டாலர்ஸ் வாகன இறக்குமதிக்கு செலவிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய மத்திய வங்கியில் காணப்படுகின்ற US டாலர்ஸினுடைய அளவு கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 7 பில்லியன் டாலர்ஸாக குறைவடைந்திருந்தது. இந்த 6 தொடக்கம் 7 பில்லியன் டாலர்ஸ் என்பது உண்மையில ஒரு மிகச்சிறிய ஒரு பணத்தொகையாகவே சர்வதேச அளவில் பார்க்கப்படும். மீண்டும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உருவாகி அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக போர்களில் ஈடுபட்டு வர இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரம் மேலும் பின்தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுது. இவ்வாறான புறக்காரணிகளினுடைய தாக்கம் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்ட அரச சேவையில் உள்ளீர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே தான் வாக்குறுதி அளித்த அடிப்படையில் அரச சேவையில் உள்ளீர்ப்பு செய்ய போகின்றதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.